நம்ம சூர்யா அவருடைய நடிப்புல சிறுத்தை சிவா அவருடைய இயக்கத்துல தற்போது மிகுந்த எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்க படம் தான் கங்குவா. இந்த ஒரு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை ஸ்டுடியோ கிரி நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி கங்குவா படத்துக்கான கிளிம்ஸ் வீடியோ, படத்துக்கான டைட்டில் லுக், டீசர் அப்படின்னு வெளியாகி ரசிகர் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம சூர்யா அவருக்கு ஃபேரா இந்த படத்துல திசா பதானி இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த கங்குவா படத்தை மொத்தம் இந்தியன் லாங்குவேஜில் 10 லாங்குவேஜில் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ண படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் வீடியோ வாங்கியிருக்காங்க. அவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது இந்தியன் லாங்குவேஜில் 20 லாங்குவேஜில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவும் முடிவு பண்ணியிருக்காங்க. அதே வேளையில் இந்த கங்குவா படம் பார்த்தோம் அப்படின்னா சூர்யா அவருடைய சினிமா கரியரில் மிகப்பெரிய ஒரு பொருள் செலவில் உருவாகுது அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு. அது எவ்வளவு ரூபா அப்படின்ற தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. கங்குவா படம் பார்த்தோம் அப்படின்னா 350 கோடி ரூபாய் பொருள் செலவில் பிரம்மாண்டமாக இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸை படத்தையும் பண்ணி முடிச்சிருக்காங்களாம். அதாவது கங்குவா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்ட் ஆகிய 2 பார்ட்டாக கங்குவா படம் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. இந்த 2 பார்ட்டை சேர்த்து 350 கோடி ரூபாயில இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்களாம். படத்துக்கான பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிஸ்னஸ்க்கான வேலைகள் ஒரு புறம் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கங்குவா படத்துக்கான முதல் பாகம் வெளிவந்து வெற்றி பெறும்போது அதன் பிறகு 2ஆம் பாகத்தை தொடர்ச்சியாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த கங்குவா படத்துக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது 350 கோடி ரூபாயை கிராஸ் பண்ணியிருக்கான். பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தை 400 கோடி ரூபாய் வரைக்கும் டீல் பண்ணுறதுக்கு பட டீம் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை முடிச்சுட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா மேலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி படக்குழு பக்காவா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சூர்யா அவருடைய சினிமா கரியர்லையும் சரி, அவருடைய மிகப்பெரிய ஒரு பொருள் செலவில் உருவாகக்கூடிய சினிமா இது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பிஸ்னஸ் ரீதியா அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகி போகக்கூடிய ஒரு படமாகவும் இந்த கங்குவா படம் அமைய போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே தேவையில்லை.